பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தாவீது ராஜா தன் மரண தருவாயில பல காரியத்தை சொன்னான். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும்னு சொன்னால், ஒருக்கா அவர் செய்த நன்மையை நினைக்கணும்னா, சிலருக்கு பழி வாங்கணும்னு சொன்னான். ஏன்னா எனக்கு அவன் செஞ்சதை மட்டும் மறந்துடாத, உன் நினைவில் வச்சுக்கோன்னு சாலமோனு சொன்னார். அதில் ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பர்சில்லா என்கிற ஒரு கீழையாத்தியனாக, பர்சில்லாங்கிற ஒரு மனுஷன், அவன் யார்னா ரோகிலிமில் இருந்து வந்தவன். அந்த ராஜாவை ராஜாவாக கவனித்துக் கொண்டவன். ஆனா இவன் செய்த உபகாரம் பெருசு. அது மட்டுமல்ல, மாறுத்தரம் எதிர்பார்க்காம செஞ்சவன் யாரு? இந்த பர்சில்லா. உங்களுடைய வேதத்தை திரும்பவும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து அல்லேலூயா நன்றி பள்ளி நன்றி பள்ளி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. உறவாடி மகிழ்ந்திருப்பே என்னை மனவாத என்னே உறவாடி மகிழ்ந்திருப்பே கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் விதைக்காது ஒரு நாளும், வேதனை துன்பம் எல்லாம் விதைக்காது ஒரு நாளும், காதனை முன்னிலையில் இயேசு காதனை முன்னிலையில் நாள்தோறும் வாழ்வேதையா இயேசுநாதனே முன்னிலையில்
கண்ணூரு பாடேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவனே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். கீலேயாத் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். கீலேயாத்னா என்னது? பிசின் தைலம் உண்டு, ரண வைத்தியன் உண்டு. அந்த ரண வைத்தியன் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற பிதுக்கப்பட வேண்டிய, எடுக்கப்பட வேண்டிய, வெட்டப்பட வேண்டிய காரியம்லாம் என்ன செய்யிருக்காது, போயிருக்காது. ரண வைத்தியன் யாரு? இயேசு. நம்மளை சில நேரத்தில் போட்டு எடுப்பார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சரிப்படலைன்னா போடுவார். நம்ம அப்போ நினைப்போம் ஏதான் வந்துச்சு, நம்ம மேலே இருக்கிற என்ன குறைன்னு நினைக்க மாட்டோம். ஆண்டவர் தேடுவோம். நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் நமக்கு தெரியாது. அதனால தான் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. தெரியாது. ஆனால் நம்ம போல ஆண்டவர் ஏன் எனக்கு இதை கொடுத்தாரு, நம்மகிட்ட இருக்கிற குறை என்ன, நம்ம எப்போவுமே அதை யோசிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு தெரியும், நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. உன் கண்ணில் உத்தரம் இருக்குது, உன் சகோதரன் கண்ணை பார்த்து என்ன செய்யணும், கொஞ்சம் துரும்பு இருக்குது ஊதட்டான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதனால தான் சொன்னார், குற்றவாளி என்று தீர்க்கிற நாமே குற்றவாளியாக இருந்துடக்கூடாதுல்ல. இங்கே அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கீலேயாத்தியனாகிய பர்சில்லான்னா இரும்பு மனிதன், பர்சில்லாவும் ரோகிலிமிலிருந்து வந்து, ரோகிலிம்னா ஏற்கனவே சொன்னேன், சவுக்காரத்தை கையாண்டு கரையெல்லாம் நீக்கி எடுக்கக்கூடிய ஒருவர். ஆண்டவர் நம்ம சரீரத்தில் இருக்க கரைகள், நம்ம உள்ளத்தில் இருக்க கரைகள். மோசே கையில் கரை இருந்துச்சு, மடியில் போட சொன்னார், திரும்ப எடுக்க சொன்னார், கையை பார்த்தா அப்படியே சிறுபிள்ளை மாதிரி ஆயிடுச்சு. ரோகிலிமிலிருந்து வந்தவனும் யோர்தான் மட்டும் ஞானஸ்நானம் எடுக்க வந்தான். நல்ல கவனிங்க, யோர்தான் மட்டும் வந்தான். யோர்தான் என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. நாகமான் தீராது வியாதிக்கு எங்க தான் வந்தான்? யோர்தான்ல தான் போய் 7 தடவை. யோர்தான் மட்டும் வந்து ராஜாவை வழிவிட்டு அனுப்பினான். அண்ணா பாருங்க, நன்றி உள்ளவன். நாம இன்னைக்கு போறேன்னு சொன்னா போயிட்டாங்க கதவை சாத்திரும் படாருன்னு. அவன் வாசலை விட்டே போயிருக்க மாட்டான், தடான்னு கதவை சாத்தி படான்னு தாப்பா போட்டுருவான். 80 வயசு கிழவன் யோர்தான் மட்டும் வந்து ராஜாவை வழிவிட்டு அனுப்புகிற ஒரு நல்ல எண்ணம் உள்ளவன், பராமரிச்சவன். அது மட்டும் இல்லை, வாசிங்க. அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனா. நல்ல கவனிங்க, 80 வயது சென்றா நாம என்ன சொல்லுவோம், நீங்க ஏன் வயசான காலத்தில் அலையிறீங்க? யோசுவா 14:11 வாசிக்க கேட்போம். யோசுவா 14:11 பாருங்க. காலேப் சொல்ற வார்த்தையை கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மிக அழகா எழுதி வச்சிருக்கார். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? என் பலனே, என் கோட்டையே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, புகலிடமே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. வெள்ளியே, புகலிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
பகர் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா பொன் மாளிகைகள் ராப்பகராய் அமர்ந்திருப்பே துதித்து நான் மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறைந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே. பலன் பலவீன நேரத்திலே பலன் தருகிறவர். அதனால்தான் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் 3:12 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஏன்னா அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமானோம். காலேபு கேட்கிறான், மோசே என்ன அனுப்புற நாள்ல. மோசே எப்ப அனுப்புனா தெரியுமா? 10 இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. அப்பா இப்ப 80 வயசாச்சு அவனுக்கு. 85 வயசாச்சு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன். ஏன்னா மோசே எப்ப அனுப்புனா தெரியுமா? போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க கானான்னு அனுப்புனான். என்னாகமம் 13:6 இந்த யெப்புன்னேயின் மகன் காலேபை அனுப்பினான். ஏன்னா கோத்திரம் யூதா கோத்திரத்தில் யெப்புன்னேயின் மகன் காலேபு போனான். 12 பேரும் போனாங்க, அதுல இவன் ஒருத்தன். அந்த அனுப்பின நாள்ல எப்படி பலன் இருந்துச்சோ அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அப்போ நான் ஏறி போவேன். என்ன பாரும்ல, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, பார்த்து மகிழனுமே மலை மேலே வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேலே வந்தேன் தகப்பனே. உலக மறக்கணும், மறுரூபமாகணும். என கண்பானவளே மகிமை அடையணுமே. என எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறாரே. மலை நாட்டை எனக்கு தாரும். 85 வயசுல கேட்குறான். நாமளா இருந்தால் படி இல்லாத கீழே வீடு இருக்கான்னு பாருங்க. எத்தனை மாடி ஏற முடியுமா? கேட்டலாம். அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டாங்க, உங்கள் தலை மட்டும் ஏயா நிறைக்கவே இல்லைன்னாங்க. எவ்வளவு தெளிவாக டிவியில் பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க. வேறு எதையும் கேட்கல. என்ன கேட்டாங்க? உங்கள் தலையில் மட்டும் இன்னும் நிறைய வரலையே. ஏன்னா சங்கீதம் 92:15 படி முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையுமாய் இருப்பாய். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. முதிர் வயதிலையும் கூட என்ன செய்வார்? தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டு கைவிட தெய்வம் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டு கைவிட தெய்வம்
இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். நல்ல கவனிங்க, இந்த பர்சில்லாம் இரும்பு மனிதன் மட்டுமல்ல, வயது முதிர்ந்த கிழமை, ஆனால் பலவீனம் இல்லாதவன். ராஜாவை நல்லா வச்சு பாதுகாத்து பராமரித்து இப்போ போகிற நேரம் வந்த உடனே யோர்தான் மட்டும் வந்து வழிவிட்டு அனுப்புகிறான். வாசிங்க 2 சாமுவேல் 19:33 தொடர்ந்து வாசிங்க. ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா. அவர் கூப்பிடுறாரு, என் கூட வாப்பா. எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். இதைத்தான் விட்டுட்டான் பாருங்க. கடைசி போய் சேர வேண்டியது என்னது? எருசலேம். ஆமா, சங்கீதம் 128:5 என்ன வாசிக்கிறோம்? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை அதை முழுசா வாசிங்க. 128:5 அழகா எழுதி வச்சிருக்கார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவன் நதியின் ஓரமாய் சீயோன் பட்டணம் தெரியுது. ஜீவன் நதியின் ஓரமாய் சீயோன் பட்டணம் தெரியுது. நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கொள்ளலாம். நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கொள்ளலாம். ஜீவன் நதியில் ஐயா ஜீவன் நதியின் ஓரமா சீயோன் பட்டணம் தெரியுது. ஜீவன் நதியின் ஓரமா சீயோன் பட்டணம் தெரியுது. பாவம் நிறைந்த லோகமே உன் பாக்கியம் எனக்கு வேண்டாமே. பாவம் நிறைந்த லோகமே உன் பாக்கியம் எனக்கு வேண்டாமே. நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கொள்ளலாம். நித்திய நித்திய நித்தியமாக ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கொள்ளலாம். ஜீவநதியில் ஐயா ஜீவநதியில் ஓரமா சீயோன் பட்டணம் தெரியுது. ஜீவநதியில் ஓரமா சீயோன் பட்டணம் தெரியுது. கண்ணிறைந்த லோகமே உன் கஸ்தி எனக்கு வேண்டாமே. கண்ணிறைந்த லோகமே உன் கஸ்தி எனக்கு வேண்டாமே. நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கொள்ளலாம். நித்திய நித்திய நித்தியமாக ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கொள்ளலாம். ஜீவநதியில் ஐயா ஜீவநதியில் ஓரமாய் சீயோன் பட்டணம் தெரியுது. நல்வழியின் சத்தத்தில் பேசு சத்தம் கேட்குது. வயல்வெளியின் பக்கத்தில் மீட்பர் சத்தம் கேட்குது. நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம். நித்திய நித்திய நித்தியமாகவே ஆனந்தம் 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 கொள்ளலாம். ஜீவநதியில் ஐயா ஜீவநதியின் ஓரமா சீயோன் பட்டணம் தெரியுது. ஜீவநதியின் ஓரமா சீயோன் பட்டணம் தெரியுதே. இவ்வளவு இருந்த பர்சில்லா எதை விட்டுட்டான்? எருசலேம். நம்ம வாழ்க்கையில் அதில் போய் விட்டுறக்கூடாதுங்க. நாம் போய் சேர்க்கப்பட வேண்டிய எது? அதனால தான் இயேசு அன்னைக்கு பயணமாக போகும்போது பவனி போகும்போது சொன்னார், எருசலேமை பார்த்து எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னார். ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம மட்டும் போய் பரமராஜ்யத்தில் சேர்ந்துட்டு ஓம் பிள்ளை என் பிள்ளை எங்கே போய் கிடந்துடக்கூடாது, எரிகிறதுக்கு போயிடக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்கிறாரு. இந்த பர்சில்லா கூப்பிடுறார் ராஜா. மேவி போசத்துக்கு கூட எங்கே கிடச்சி? ராஜாவின் சமூகத்தில் பந்தி இருக்கிற பாக்கியம் கிடச்சி. இவனுக்கும் கிடைக்குது. கூப்பிடுறாரு, பர்சில்லா
வாட்டு கேட்கிற ராஜா பர்சிலாவை பார்த்து நீ என்னோட கூட கடந்து என்னோடு கூட கடந்து வா எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து நான் என் கூட வச்சு பராமரிப்பேன்னா அவன் சொல்றான் பாருங்க. பர்சிலா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசை நாட்கள் ஏமாத்திரம். ஐயா இதுதான் அவசரப்பட்டு முடிவு பேசுறான் பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியாம என்ன செய்யாது. ஒரு தலைமுடி நீதறியா புவி தன்னிலே என் தன்னை முடியோதே என்னை மதவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மதவா ஏசுநாதா உந்தன் தயவால் உன்னை நடத்தும். இந்த இடத்துல தான் பரிசுல ஞானஸ்நானத்துக்கு வந்தான். ஆனால் எங்கே வந்து சேரல, எருசலேமுக்கு. இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் சொன்னால் ஞானஸ்நானமும் எடுத்துருப்போம், நல்லா அபிஷேகம் பெற்றிருப்போம். இதை 40 நாளில் மறுபடியும் அதை புதுப்பிச்சுக்கணும். அதுக்காக தான் சுத்திகரிப்பு கூட்டம், காத்திருப்பு கூட்டம் எல்லாம் வைக்கிறாங்க. நம்ம அப்பப்போ வசனத்தை என்ன செய்யணும், வச்சு சுத்திகரிக்கணும். இந்த பரிசுல கூப்பிடுவார், வா என் கூட வச்சு நான் இருக்கிற இடத்துல எருசலேம் காப்பா அங்கே இருக்கலாம் பாருனா. இவன் சொன்னான், நான் எருசலேமுக்கு வர்றதுக்கு என் பலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லார் பாருங்க. என்ன சொல்றார் பர்சிலா ராஜாவுக்கு பிரதித்திரமாக, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் ஏமாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? சரி, புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? சரி, உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமா இருக்க வேண்டியது என்ன? இங்கதான் தப்பு பண்றான் பாருங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுங்கிற தாவீது அறிஞ்சான். கலாத்தியர் 6:2 படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அந்த இதுலயும் விட்டுட்டான். அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? ஆனா இவன் செஞ்ச உபகாரம் பெருசு. ஆனா அவன் சொன்னான், ஐயா நீர் எனக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் நோய். எங்க ஊர்ல வச்சாத்தான் ஜீவன் போகும், எந்த ஊர்ல வச்சாலும் போகத்தான் செய்யும். நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. எங்க போய் சொந்த எங்க போனான்யா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் எங்க திரும்பணும் இல்லையா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய். மரணம் போனால் சந்திக்குமே மரவதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் ஏசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் ஏசு வண்டை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தவறாமல் வர்றதுக்கு ஒவ்வொரு நாளின் தேவைகள் சந்திக்கப்படணும். இப்போ 40 நாள் ஜெபம் நடக்குது எங்களுடைய மதுரை ஆலயத்தில். திருநெல்வேலியத்தில் வைக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. திருநெல்வேலி ஆலயத்தில் வைக்கணும்னா தினம் மக்களை கூட்டி வர்றதுக்கு நான் 4000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? ஒரு சாதாரண 500 ரூபா கொடுத்து இவங்களுக்கு டீ பிஸ்கட் கொடுக்குறேங்க. 40 நாளைக்கு 40 பேர் எழுமணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு வரேன். இங்கே திருநெல்வேலி ஆலயத்தில் வச்சா 15 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கண்டுறாங்க, எப்படி வருவாங்க? அதனால தான் அந்த இடத்துல வைக்க முடியல. இந்த 40 நாள் ஜெபத்தில் பார்வையில்லாத பெண்கள் வந்து ஜெயிப்பாங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தால் எழுதி அனுப்பலாம். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையை ஜெபித்து முடிச்சு போகும்போது ஒரு ஜூஸோ டீயோ பிஸ்கட்டோ கொடுப்போம். இதுக்கு 1 நாள் 2 நாள் கர்த்தர் ஏவினால் பொறுப்பேற்க 40 நாளைக்கு 20,000 ரூபா. ஒருவேளை ஐயா நான் 10 நாள் எடுக்கிறேன், நான் 10 நாள் எடுக்கலாம் 4 பேர் போதும். ஏன் 20 நாள் எடுத்தால் 2 பேர் போதும். இது பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் அப்படி ஆட்களை எழுப்பித்தர ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, ஐயா நாங்கள் எப்படி இதுக்கு தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கணக்கு வைக்கணும் கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
போஸ்ட் ஆஃபீஸ் வழியாடுற வழியாக தொடர்பு கொள்றீங்களே, உங்களுக்கு கொண்டு சிலர்லாம் நான் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன், சின்ன ஃபோன் தான் வச்சுருக்கேன், எனக்கு அனுப்ப தெரியாதுங்கிறீங்க. பரவாயில்ல, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதை நீங்கள் மனசில் வச்சு சொல்லுங்கள், அவங்களே அது வழியாக அனுப்பிடுவாங்க. இதுக்கு பணம் கூட கட்ட வேண்டி இருக்காது. 36 35 38 89 63. திரும்ப சொல்கிறேன், 36 35 38 89 63. இந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஜபக்காரியத்தை சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இந்த 40 நாட்களும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்கள். இந்த 40 நாட்களில் நாங்கள் வீணாய் 24 மணி நேரத்தில் எத்தனையோ மணி நேரம் சும்மா செலவழிச்சிடறோம். இந்த 40 நாட்களில் ஜெபிக்கிற ஜபத்திற்கு ஒருமனப்பட்ட ஆவியோடும் ஒருமனப்பட்ட ஐக்கியத்தோடும் இன்றைய பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற யோசுவா 3:5 பரிசுத்தத்தோடு இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்தந்த நாளை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். உடைய நோய்கள் நீங்கட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். செப்பனியா 3:15 கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி போக்கிலே வரத்திலும் சரி, தங்கியிருக்கிற இடத்திலும் சரி, எந்த ஒரு தீங்கும் காணாமல் கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவர் தாமே மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மாத்திரையும் கையுமா கட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, எனக்கு ஒரு சரீரத்தில் சுகம் கிடைச்சிடாதா, என் வேதனை தீந்துராதா, ஏன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுங்கிறீங்களே, எனக்கும் கண்ணீர் மாறுகிற காலம் வராதா என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும், ஒவ்வொருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எங்களை பலப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.